ஹலோ, வெல்கம் டு எம்எஸ்பி வேலைச்சேன். நான் இன்றைக்கி ஒரு அருமையான கோதுமை மாவு போண்டா, வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு எப்படி கோதுமை மாவு போண்டா செய்யலாம் அப்படின்னு செய்து காட்டப்படுறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை மாவு போண்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ஒரு டம்ளரில் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எடுத்துக்கங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். அப்புறம் அரை கிளாஸ் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கிறேன். கோதுமை மாவில் ஒன்று சுட்டோம்னா கொஞ்சம் சவுன்னு வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் நான் போடுறேன். கடலை மாவு, அப்புறம் அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் சோடா மாவு, அப்புறம் உப்பு, தூளுப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே அரிசி மாவு இருந்துச்சுன்னா அது ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா இட்லி மாவு இருக்குல்லைங்களா, அந்த இட்லி மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன். இந்த காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி, நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டும் போயிடக்கூடாது, கெட்டியாகவும் போகக்கூடாது. பச்சை மாவு பத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். ரொம்ப தண்ணியாட்டும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதை ஆயில் ஊற்றி நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம கோதுமை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எண்ணெயில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தோடனே அப்படி திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரலாம் வேகணும். உள்ளே மாவு நல்லா வேகும். நல்லா அருமையாக வெந்துடுச்சு. நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்த பேஸ்ட் போட்டுக்கலாம்.
உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி இதுவும் வெந்துருச்சு. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், எடுத்துடலாம். பாருங்க, 1 டம்ளர் கோதுமை மாவு, 1/2 டம்ளர் கடலை மாவு, ஒரு 4 ஸ்பூன் இட்லி மாவு சேர்த்தேன். அதுக்கு பாதி சுட்டிருக்கேன். இப்போ 2 அரிசி நமக்கு கூட வந்திருக்கு. மீதி மாவு இருக்குது, இதை நான் மறுபடியும் சுட்டுக்கலான் இருக்கேன். இப்போ இந்த கோதுமை போண்டா பிச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே முருகன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். சாயந்தரம் நேரம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமானதும் கூட கோதுமை மாவு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.